26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரமானது 12ஆம் தேதி. இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரமானது ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி மகர ராசியில் வரக்கூடிய சந்திரன் இந்த வாரம் இறுதி 18ஆம் தேதி சந்திர பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் மிதுன ராசியில் ஆரம்பிக்கக்கூடிய சந்திராஷ்டமம் வாரத்தின் இறுதி 18ஆம் தேதி கன்னி ராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் முடிவடைகிறது. ஸோ இந்த வாரம் சந்திரன் இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் சிறப்பு நாட்களாக ஏகாதேசி திதி திங்கக்கிழமையிலையும் பிரதோஷம் புதன்கிழமையிலையும் வருகிறது. இந்த வாரம் நமக்கு சித்திரை மாதத்தினுடைய அமாவாசை 16ஆம் தேதி போதாயன அமாவாசை மற்றும் 17ஆம் தேதி சித்திரை மாதத்தினுடைய அமாவாசை வருகிறது. இந்த வாரத்தில் மிகச் சிறப்பு நாள் அப்படின்னு சொன்னோம்னா 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் புத்தாண்டு, பராபவ வருடத்தினுடைய புத்தாண்டை இந்த வாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஸோ சூரியனினுடைய மாற்றம் மேஷராசிக்கு வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 12 ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்கள் உண்டு மற்றும் என்ன பரிகாரங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யலாம் என்பதை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 11, 12 மற்றும் ஜென்மத்தில் இந்த வாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அமாவாசை அன்று சூரியனுடன் சேரக்கூடிய சந்திர பகவான் 16 மற்றும் 17 மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதுமே மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமான வாரமாக அமைகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் நடைபெறும். இந்த வாரம் உங்களுக்கு முக்கியமாக ஏதாவது ஒரு முக்கிய செய்தி வருவதோ, உங்களினுடைய அலுவலகத்தில் ஒரு உயர் பதவி மற்றும் இடமாற்றங்கள், பொருளாதார நெருக்கடியிலிருந்து ஒரு பெரிய சிக்கல்களிலிருந்து நீங்கள் விலகுவது, இது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மனதிற்கு மிகவும் ஒரு அமைதியும் திருப்தியையும் கொடுக்கும். பிரதோஷ தினமான புதன்கிழமை அன்று நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் நந்தி தேவரையும் வணங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். இந்த வாரத்தில் அமாவாசை திதியில் பித்ரு காரியங்கள் செய்து அன்னதானங்களும் செய்யலாம். வியாபாரிகளுக்கு இந்த வாரம் புதன் மற்றும் வியாழக்கிழமை மிகவும் உன்னதமான நாட்களாக இருக்கும். சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் இந்த 7.5 சனியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். மேஷராசி நேயர்களுக்கு பொதுவாக இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும், ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும், பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் உண்டு. ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சென்ற வாரத்தில் தொலைந்த பொருட்கள் மற்றும் அலுவலகத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு மனக்குழப்பம், இது அனைத்தும் விலகக்கூடிய ஒரு வாரமாகவே அமைகிறது. இந்த வாரம் சந்திர பகவானின் சஞ்சாரமானது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு நல்ல நாட்களாக அமைகிறது. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் முடிவெடுக்கலாம். சூரியன் மற்றும் சந்திர பகவானின் சஞ்சாரம் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது ரிஷபராசி அன்பர்களுக்கு சில சுப விரயங்களும் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். இந்த புதிய நண்பர்கள் மூலமாக வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் விஸ்தரிப்பது மற்றும் நீங்கள் வெளிநாடு இவர்களுடன் செல்வதோ, வெளி மாநிலங்கள் சென்று உங்களினுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கலந்தாலோசிப்பதோ உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமை அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய பண வரவு மனதிற்கு அமைதியை தரும். பல நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் பெற்றோர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று மற்றும் உங்களினுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் இந்த வாரத்தில் கிடைக்க பெறலாம். திங்கட்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்குவதும்
மற்றும் அமாவாசை திதியன்று அன்னதானங்கள் செய்வதும் உகந்தது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல உற்சாகம் உண்டு. வாரத்தின் ஆரம்பமான ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. இந்த வாரத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். மேலும் ஏகாதேசி திதி திங்கட்கிழமை வருவதனால் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து நீங்கள் மகாவிஷ்ணு ஆலய வழிபாட்டை சென்று வழிபாடுகளை செய்ய உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில மன சிக்கல்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகளும் பெறலாம். சந்திரன் இந்த வாரத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய வியாபாரம் செய்வதற்கான மனிதர்களை சந்திப்பது மற்றும் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு சில வழிமுறைகளையும் நீங்கள் கைப்பற்றலாம். இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வான வாரமாகவே இருக்கும். வருட பிறப்பான பராபவ வருடம் செவ்வாய்க்கிழமை என்று மிதுன ராசி நேயர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. இந்த நாளில் சந்திர பகவான் உங்களுக்கு பாக்கியத்தில் ராகுவுடன் அமர்ந்திருப்பதனால் சூரியனினுடைய மாற்றமும் மிதுன ராசிக்காரர்கள் பராபவ வருடத்தில் நீங்கள் முதல் நாளான இந்த செவ்வாய்க்கிழமை அன்னதானங்கள் மேற்கொண்டு குலதெய்வ பிரார்த்தனை செய்ய இந்த நாள் மட்டுமல்லாமல் வரக்கூடிய வருடமும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சாதகமானது. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இந்த செவ்வாய்க்கிழமை வருட ஆரம்பமே சந்திராஷ்டமமாக இருக்கும். சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கடகராசி அன்பர்களுக்கு. ஆகவே திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் பச்சரிசி தானம் செய்வது உகந்தது. பல நாட்களாக உங்களுக்கு இருந்த ஒரு சில மன போராட்டங்கள் இந்த வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு தீரும். புதன்கிழமை பிரதோஷ நாளில் நீங்கள் சிவபெருமானையும் நந்திதேவரையும் வணங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். குடும்பத்தில் பல நாட்களாக பிரிந்திருந்த உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் உங்கள் உறவை தேடி வருவது இந்த வாரத்தில் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருளாதார சிக்கல்களும் உங்கள் நண்பர்களால் இந்த வாரத்தில் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக அமைகிறது. இந்த வாரம் பராபவ வருட துவக்கம் கடகராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமமாக இருப்பதனால் அன்றைய தினத்தில் நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானையும் வணங்கலாம். உடன் பிறந்தவர்களால் சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் மத்தியில் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. புதன் மற்றும் வியாழக்கிழமை இவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். இந்த நாட்களில் இந்த வாரத்தில் இவர்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று ஒதுங்கியிருக்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப போராட்டங்கள் இந்த வாரத்தில் தீரும். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்களிடத்தில் வருவது ஒரு மனதிற்கு ஆறுதலை தரலாம். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு சில குடும்ப உறுப்பினர்களால் சில தொந்தரவுகள் வந்து போகும். உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த வாரம் உங்களுக்கு கவனம் தேவை. வெள்ளிக்கிழமை அன்று உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியமான சில செய்திகளும் வரலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு திருப்பமும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகவே அமைகிறது. வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இழுபறியில் இருந்து வந்த வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பார்க்கலாம். இந்த வாரம் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலகத்தில் நல்ல விஷயங்கள் மற்றும் முன்னேறக்கூடிய ஒரு சில சம்பவங்களும் உங்களுக்கு நடக்கும். அமாவாசை தினத்தில் சிம்மராசி அன்பர்கள் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானமும் செய்ய நீங்கள் இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வாரத்தின் இறுதியில் வருகிறது.
வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இவர்கள் எந்த வேலையிலேயும் கவனமாக இருக்கலாம். ஞாயிறு முதல் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பார்த்தாலும் அலைச்சல்கள் வேலை நிமித்தமாக அதிகமாகவே இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் இவர்களுக்கு 5ஆம் இடத்திலையும் பின்னர் 6ஆம் இடத்திலையும் வரக்கூடிய காலகட்டங்களில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். பராபவ வருடமான செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வருடப்பருப்பு திருநாளில் சந்திரன் இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வருடப்பிறப்பன்று நல்ல ஒரு பணத்தை தரக்கூடிய வழியை தருவார். முதலீடுகள் இவர்களுக்கு சிறப்பாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகள் இந்த வாரத்தில் இவர்களுக்கு தீரும். இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் சாதகமான நாட்களாக இருக்கும். குறிப்பாக செவ்வாய் மற்றும் புதன்கிழமை சாதகமான நாட்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் நல்ல ஒரு உற்சாகமான ஒரு வாரமாகவே இருக்கும். குறிப்பாக வியாபாரிகளுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் 4ஆம் இடத்திலையும் பின்பு 5, 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திர பகவான். இந்த வாரத்தில் சிறப்பாக வரக்கூடிய சித்திரை மாதத்தில் அமாவாசை இவர்களுக்கு மிகவும் உகந்த நாட்கள். 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் இவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் இவர்களினுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பொருள் இழப்புகள் வாரத்தின் ஆரம்பத்தில் வரலாம். சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சில புதிய மனிதர்களின் சந்திப்பு நன்மையை தரும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு முன்னேற்றமான வாரமாகவே இருக்கும். கூடுமான வரையில் இந்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதோ மாற்றுவதையோ தவிர்க்கலாம். வீடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களிலும் நீங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதையோ ஒத்திவைப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சந்திரனின் சஞ்சாரமானது நல்ல பொருளாதாரத்தை இவர்களுக்கு ஈட்டி தரும். சந்திரன் மகரம் மற்றும் கும்பம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பராபவ வருடமான செவ்வாய்க்கிழமை இந்த வருட பிறப்பு சூரியன் மாறுகிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்வது விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு இந்த வாரம் நன்மையை தரும். 16 மற்றும் 17 ஆகிய நாட்களும் இவர்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரமானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இவர்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் லாபங்கள் நிறைந்த வாரமாக இருக்கும். திங்கட்கிழமை ஏகாதேசி திதியன்று பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் புதன்கிழமை பிரதோஷ நாளில் சிவனை வழிபடுவதும் உகந்தது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உடன் பிறந்தவர்களால் சற்று மனக்கலக்கங்கள் ஏற்படும். வருட பிறப்பான செவ்வாய்க்கிழமை அன்று சந்திரன் ராகுவுடன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலங்கள் கொடுத்தாலும் கூட 3ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடனும் மற்றும் 4ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை தனுசு ராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகள் இடத்தில் மனஸ்தாபங்களை கொடுக்கும். சூரியனின் மாற்றம் 5ஆம் இடத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று இவர்களுக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். பல மாதங்களாகவே பிரிந்திருந்த குடும்பங்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை இருந்த குடும்பங்களுக்கு இந்த வாரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. 16 மற்றும் 17ஆம் தேதி அமாவாசை திதியில் இவர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. அன்றைய நாளில் அன்னதானங்களும் செய்ய இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடும். மகர ராசி அன்பர்களுக்கு மகத்தான வாரமாக அமைகிறது. சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். பராபவ வருடமான செவ்வாய்க்கிழமை வருட பிறப்பில் சூரியன் இவர்களுக்கு
3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். சொத்து வாங்குவது மற்றும் சொத்து விற்பது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், இதுவரையில் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு தெளிவான முடிவை எடுக்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உகந்த வாரமாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் பணப்புழக்கங்களும் அதிகரிக்கும். இந்த வாரம் உங்களுக்கு பலவிதமான ஒரு மனக்குழப்பங்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் இருந்தாலும் வாரத்தின் இறுதி மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது மற்றும் காகத்திற்கு உணவளிப்பது, இப்படி பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் மற்றும் மிருகங்களுக்கும் அன்னதானங்கள் செய்வது மகர ராசி அன்பர்களுக்கு கிரக தோஷங்களை நீக்கும். காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு இந்த வாரம் இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் குறையும். பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்கள் ஆரம்பத்தில் வந்து போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு பெரிதளவுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இந்த வாரத்தில் இல்லை. சந்திரன் பராபவ வருடப்பிறப்பில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை ஒரு உகந்த நாட்களாக இருக்கும். ராகுவுடன் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரம் மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகளை மேற்கொள்ளலாம். புதிய மனிதர்களின் சந்திப்பும் உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு புதுவிதமான வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இருப்பதனால் கும்பராசி அன்பர்களுக்கு பங்குச்சந்தையின் முதலீடுகள் மற்றும் இந்த வாரத்தின் மற்ற முதலீடுகளும் லாபத்தை தரும். இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு மனநிறைவு உண்டு. திருமண விஷயங்கள் மற்றும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றியை தரலாம். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமையும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே வெற்றி செய்திகள் நிச்சயமாக உண்டு. இருந்த போதிலும் பிள்ளைகளால் சற்று மன விரயங்கள் மற்றும் மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மீனராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குறைகளை கொடுக்கலாம். ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்திலையும் மற்றும் சூரியனினுடைய பெயர்ச்சி 2ஆம் இடத்திலையும் வரக்கூடிய இந்த வாரத்தில் மீனராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் மனக்குழப்பங்கள் ஏற்படும். சொத்து விவகாரங்கள் மற்றும் சொத்து வாங்குவது விற்பது, இதிலேயும் சில குழப்பங்கள் வந்து போகலாம். இந்த வாரம் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வாரமாக இருந்தாலும் கூட ஒரு சில மறைமுக எதிரிகளால் அலுவலகம், தொழில், வியாபாரத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்து போகும். பராபவ வருடப்பிறப்பு செவ்வாய்க்கிழமை என்று ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய கிரகதோஷங்கள் தீரும். வருடப்பிறப்பானது இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் சஞ்சாரம். இந்த வருடப்பிறப்பு இவர்களுக்கு ஒரு விரயத்தில் தொடங்குவதனால் இந்த வாரத்தின் இறுதியும் சற்று விரயங்களை சந்திக்க நேரிடும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்கள் இந்த வாரம் கவனமாக இருந்து ஒரு சில விஷயங்களில் கையெழுத்திடுவதோ மற்றும் ஆவணங்களை படித்து பார்த்து கையெழுத்திடுவது இந்த வாரம் அவசியமானது. உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். ஆகவே இந்த வாரம் இவர்கள் மிகவும் கவனமாக எதிலையும் சிந்தித்து செயல்பட்டால் இந்த வாரம் இவர்களுக்கு உகந்ததாகும். 16, 17 ஆகிய நாட்களில் அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம். 7.5 சனி காலமாக இருப்பதனால் சனிக்கிழமை இவர்கள் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு ஒரு மன உறுதியும் தைரியத்தையும் கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான இந்த வார ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.